ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், நாமக்கல் மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை, மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் பயன்பெற்ற பயனாளிகள் தெரிவித்த கருத்துக்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்புடன் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் முக்கிய கட்டமைப்புகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி போற்றுதலுக்குரியது என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டில் விற்பனை செய்யப்படும் கைபேசிகளில் 97% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக நாமக்கல் மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டை மிக வேகமாக வளர்ச்சியடைந்த நாடாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், கிட்டத்தட்ட 3 கோடி பேருக்கு அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி கொடுத்துருக்குறோம். அதில் அந்த வீட்டுக்கு பட்டா யார் பேரில் கொடுத்துருக்குன்னா நம்மளுடைய சகோதரி பேரில் தான் அந்த வீட்டுக்கு பட்டா கொடுத்துருக்கோம். மகளிர் தின பரிசாக சிலிண்டருக்கு 100 ரூபாய் விலை குறைப்பு செய்திருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் அவர்கள். உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுக்கு 400 ரூபாய் சப்சிடியாக ஒவ்வொரு மாதமும் ஒரு சிலிண்டருக்கு சப்சிடி நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே 80 கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே 1,20,00,000 கார்டுக்கு மாதம் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் சன்மான நிதி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏழை எளிய மக்களினுடைய மேம்பாடு, அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இந்த நடக்கின்ற பட்ஜெட்டை அடுத்த 25 ஆண்டுகளுக்கான பட்ஜெட்டை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய லட்சியம் எண்ணம் எல்லாமே 25 ஆண்டுகளில் நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும், இந்தியா வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய கனவாக லட்சியமாக இருக்கிறது. அதை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வந்தே பாரத் ரயில், விமான நிலையங்கள், நம்ம சேலத்துக்கு விமானம் வந்துருச்சு, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில், கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில், மைசூர்லேருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் ரயில். இந்த வந்தே பாரத் ரயில் நம்மளுடைய உள்ளூரில் தயாரிக்கப்பட்டது, உள்நாட்டு தயாரிப்பு, சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்பட்டது. நம்ம நாமக்கல் மண்ணுக்கு ஒரு சின்ன பெருமை நமக்கு சேர்ந்திருக்கிறது. இந்த நேரத்தில் உலகமே எந்த நாடு கூட செய்யாத ஒரு வரலாற்று சரித்திரத்தை நாம் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இந்தியா தொழில்நுட்பத்தோடு, ஆத்ம நிர்பர் பாரத் தொழில்நுட்பத்தோடு சந்திராயன் 3 வெற்றிகரமாக சவுத் போலில் செலுத்திய முதல் நாடு நம்மளுடைய பாரத நாடு. மத்திய அரசின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் கஸ்தூரிபா காந்தி பாலிகா உண்டு உறைவிட பள்ளி அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தரும் தகவல் தொகுப்பு. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் என்ற இயக்கம் தற்பொழுது நாடு முழுவதும் தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எக்காரணத்தை கொண்டும் பெண் குழந்தைகள் கல்வி கற்பதிலிருந்து பின்வாங்கக்கூடாது என்ற உயரிய நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்களையும் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா எனப்படும் உண்டு உறைவிடப் பள்ளி மாவட்டங்கள் தோறும் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இப்பள்ளியின் ஆசிரியர்கள் இப்பள்ளியைச் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பள்ளிக்கு செல்ல முடியாத பெண் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களின் பெற்றோர்களின் சம்மதத்துடன் பள்ளியில் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை சேர்த்து கல்வி கற்பித்து தருகின்றனர். தங்கும் விடுதி வசதியுடன் 3 வேளை உணவு, கல்வி உபகரணங்கள், சீருடைகள் என அனைத்தும் அரசால் இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை உணர்ந்து கல்வியுடன் தையல் கலை, கூடை பின்னுதல், கணினி பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகளும் வழங்கப்பட்டு கல்விக்கு பின்னால் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளும் பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் யோகா பயிற்சி, கராத்தே, சிலம்பம் உள்ளிட்ட பயிற்சிகளும் இலவசமாக வழங்கப்படுவது அரசின் உன்னத திட்டமாகும். இவ்வாறு சிறப்பு வாய்ந்த கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா எனப்படும் உண்டு உறைவிடப் பள்ளி அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மேலக்கருப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ளது.
இப்பள்ளியில் 50 மாணவிகள் தங்களது கல்வியை தடையின்றி பயின்று வருகின்றனர். இது குறித்து அப்பள்ளியில் பயிலும் மாணவிகள் கூறும்போது, எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பெண் குழந்தைங்க. நாங்கள் 5வது முடிச்சுட்டு எங்கே செய்யலாம்னு இருந்தபோது கேஜிபிவி பள்ளியிலேருந்து ஆசிரியர்கள் வந்து கலை பண்ணி வந்தாங்க. இந்த மாதிரி கேஜிபிவி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அங்கே சேர்த்து விடுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்போம், நீங்கள் எதுவும் வாங்கி தர தேவையில்ல, நாங்களே பார்த்துக்குவோம் எங்கள் குழந்தைங்க மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவும் வந்து சேர்த்து விட்டாங்க. முதல் அக்காவை சேர்த்துட்டு போது அக்கா நல்லா படித்தாங்க, அடுத்த அக்காவையும் சேர்த்து விட்டாங்க, இப்போ என்னென்ன சேர்த்து விட்டாங்க. நானும் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். எங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் சிலம்பம், கராத்தை, கூடை பின்னுறது, இந்த மாதிரி தையல் கற்றுக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்பது மத்திய அரசின் தாரக மந்திரமாகும். இதற்கு எடுத்துக்காட்டாக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கருப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள கஸ்தூரிபா காந்தி வித்யாலயா பள்ளி செயல்படுகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. மத்திய அரசின் கிராமப்புற சுயதொழில் திட்டத்தின் மூலம் அழகு கலை பயிற்சி பெற்ற பயனாளி கூறும்போது, என்னோட நேம் அபிராமி. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் PN ரோட் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் அபீஸ் பியூட்டி கேர் அப்படின்ற நேமில் வந்து பார்லர் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கனரா பேங்கோட RCT மூலமாக தாங்க நான் கோர்ஸே முடித்தேன். ஃப்ரீ கோர்ஸாக நான் பியூட்டிஷியன் படித்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் படிக்கணும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்து ஆசை மட்டும் இருந்து என்னங்க பண்ணுறது, பணம் வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்னால் அமௌண்ட் கட்டி படிக்க முடியல. அப்போது ஒரு ஆஃபர் வந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி ஃப்ரீ கோர்ஸ் எங்கேயாவது ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிஸ்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு RCTயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சது, கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அந்த டைம்லேயும் எனக்கு ரிஸ்க் இருந்தது. நான் இப்போ கிளாஸ் போகணும் அப்படின்னா 1 மந்த் என்னோட சேலரி வந்து வீட்டுக்கு இருக்காது இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஓடுவோம், நம்ம கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் கற்றுக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 30 நாள் கிளாஸில் எனக்கு ரொம்ப நீட்டாக, அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா நான் இன்னும் 10 பேருக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் DST ட்ரெயினர் ஆனேன் அப்படின்றது அதை விட பெரிய ஆச்சரியம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பார்லர் வந்து என்னோட கனவுங்க. ஸோ இந்த ட்ரீமை வந்து பார்த்தீங்கன்னா RCT இல்லை அப்படின்னா என்னால் நிச்சயமாக வந்து எய்ம் பண்ணியிருக்கவே முடியாது. இல்லாமல் என் பார்லரில் நான் சர்வீஸ் கொடுக்குறேன். தென் என்ன மாதிரி இன்னும் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என் பார்லர்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கிறது CBRCTக்கு மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் CBRCT திருப்பூர். மத்திய அரசின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற பயனாளி தெரிவிக்கையில், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களின் நலனில் அதிக அக்கறை கொண்டு அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படுவதை பல்வேறு சிறப்பான திட்டங்களின் மூலம் உறுதி செய்து வரும் மத்திய அரசு, பெருந்தொற்று பொது முடக்க காலத்தில் பொருளாதார அளவில் கடுமையாக பாதிக்கப்பட்ட நடைபாதை வியாபாரிகளை பெரும் சரிவிலிருந்து மீட்டெடுக்க சிறப்பான நடவடிக்கையாக PM ஸ்வாநிதி திட்டத்தினை அறிமுகப்படுத்தியது. பூ வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன், 20 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். லாக்டவுனில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மத்திய அரசுலேருந்து லோன் கொடுத்தாங்க 10,000 ரூபா. அதை கட்டி முடிச்சு இப்போ 2வது டைமு 20,000 லோன் வாங்கியிருக்கேன். லோன் வாங்கி இப்போ பரவாயில்லாமல் வியாபாரம் பண்ணியிருக்கேன். மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. சாலையோர வியாபாரிகளுக்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட நுண்கடன் திட்டமான பிரதமரின் ஸ்வாநிதி அனைவரையும் உள்ளடக்கிய தொழில் முனைவை ஊக்குவிக்க உதவியதுடன் பாலின சமத்துவத்தை நிரூபித்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் தகுதியான தெருவோர வியாபாரிகள் கூடுதல் தவணைகளில் ரூபாய் 50,000 வரை பிணையற்ற கடன்களை பெற்று பயனடைந்து வருகின்றனர். இத்திட்டத்தின் மூலம் 2 தவணை கடன் பெற்று திரும்ப செலுத்தி மீண்டும் 3வது தவணை கடன் பெற்று பயனடைந்த பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். காங்கேயம் ரோடு பகுதியில் பானிபூரி ஸ்டால் வச்சு நடத்திட்டு இருக்கேன். மத்திய அரசு கொண்டு வந்த PM ஸ்வாநிதி ஸ்கீம் மூலியமா எனக்கு 2018 10,000 ரூபாய் லோன் எனக்கு பாஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த லோன் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் கட்டி முடிச்சு 2வது 20,000 ரூபாய் லோன் எனக்கு பாஸ் பண்ணாங்க. அந்த அமௌண்ட் வாங்கி என்னுடைய கடையோட விரிவாக்கத்துக்காக பயன்படுத்திக்கிட்டேன். PM ஸ்வாநிதி திட்டம் மத்திய அரசின் மூலமாக நம்மளுக்கு வந்து சாலையோர வியாபாரிகளுக்கு வந்து லோன் வந்து கொடுத்தாங்க. லாக்டவுன்ல வந்து அவங்களுக்கு கொடுத்ததுல ரொம்ப பயனுள்ள வகையில இருந்தது. இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.